ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஈவினிங் விளக்கேற்றின வீடியோ கடைசியாக பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூ தாங்க இது. நைட்டு சமைக்கிறதுக்காக கடையில் போய்ட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது பூக்கடையில் நான் கேட்ட பூ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்துட்டு என்ன சமைக்கிறோன்னா, சாதம், தயிர், முட்டை வைக்கலான்னு சொல்லிட்டு தாங்க. ஃபஸ்ட்டு அரிசி கொஞ்சம் முன்னாடியே ஊற போட்டாச்சு. அதுக்கப்புறம் முட்டையும் பாயில் பண்ணியாச்சு. இந்த செயின் வாங்கி நான் 3 வருஷம் ஆச்சு. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தேன். நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறமா சாதம் வைக்க போகிறேங்க. அதில் கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கிட்டேன். ஏன்னா தயிர் சாதத்துக்கு சாப்பாட்டில் உப்பு போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதனால் அரிசிலையும் உப்பு போட்டு வேக போட்டாச்சு. பாயிலான எக்கு எடுத்து உரிச்சிட்டு இருந்தாங்க. உரித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல் மசாலா இது பண்ணலான்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு இந்த மாதிரி 2 முட்டையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க, நான் எடுத்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் கடுகுலேயே கொஞ்சமாக மிளகா பொடியும் கொஞ்சம் போல் உப்பும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் அதில் போட்டுடணும். அது போட்டுட்டு அப்புறம் 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கொஞ்சம் நேரம் சிம்மிலே வச்சு அடுப்பில் வச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் சும்மா சிம்பிளாக அது செஞ்சேன் தயிர்ன்றதுனால. அதுக்கப்புறமா தயிர் ஓப்பன் பண்ணிட்டு அதை கிண்ணத்தில் மாற்றிட்டு ஆல்ரெடி நம்ம சாப்பாட்டிலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் தயிரில் கொஞ்சம் போல் உப்பு போடணும். அது கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிச்சிடலாங்க. நான் தாளிக்கிறதுக்கு எண்ணெயும் கடுகு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா மட்டும் தான் போட்டேன். ஏன்னா கருவேப்பிலை வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கிறத வச்சு சமைக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் போட்டு தாளிச்சிட்டு தயிரும் போட்டு தாளிச்சாச்சுங்க. அவ்வளோதான், இன்றைக்கான டின்னர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் பசிக்குது, சாப்பிட போகிறோம். அழகாக சுட சுட சாதம், தயிர் தாளிச்சது, அப்புறம் முட்டை ஃப்ரை. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.